மழைக்காலம் வந்துட்டாவே போதும். வெளியில மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது, வீட்ல வந்துட்டு பஜ்ஜி போண்டாலாம் போடுறதுக்கு டைம் இல்லன்னா, மோஸ்ட்லி எல்லாரும் பண்றது என்ன? வேலைக்கு போயிட்டு வரும்போது ரோட்டோர கடையில வந்துட்டு சூடா பஜ்ஜி, போண்டா எல்லாமே வாங்கிட்டு வந்து, ஒண்ணு அங்கேயே நின்னு சாப்பிடுறது, இல்லன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து டிவி பார்த்துட்டே உட்காந்து சாப்பிடுறது. நம்ம ரோட்டு கடையில வந்துட்டு எந்த எண்ணெயில சுடுறாங்கன்னே தெரியல. அத ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், அத பேக்கேஜ் பண்ணி குடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு வந்துட்டு அத எதுல பேக்கேஜ் பண்ணி குடுக்குறாங்க? 99% வந்துட்டு பழைய நியூஸ் பேப்பரை ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சு, அதில தான் வந்துட்டு பஜ்ஜி, போண்டாவ சுத்தி குடுப்பாங்க. அத வாங்கி அந்த பேப்பர்லயே வந்துட்டு அத வச்சு நல்லா அழுத்தி இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு சாப்பிடுறது தான் நம்ம மக்களோட வழக்கம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த பஜ்ஜி, போண்டா அது கூட இருக்கிற ஆயில், அந்த எல்லா ஆபத்தோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆபத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற இங்க். அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய இங்க்ல இருக்கிற பிக்மெண்ட்ஸ் சரி, பைண்டர்ஸ், அடிட்டிவ்ஸ் இது எல்லா கெமிக்கல்ஸுமே வந்துட்டு சூடாக இருக்கக்கூடிய உங்கள் ஃபுட் மெட்டீரியலோட ரியாக்ட் ஆகும்போது அது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் செய்யும். இன்னொரு ஆபத்தான பேக்கேஜிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் வந்துட்டு எவ்வளோ ஆபத்து, அதுலேயும் சூடான ஃபுட்டை போடுறது எந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தெரிஞ்சுமே இப்போ வரைக்குமே நம்ம ஹோட்டலில் வந்துட்டு ஏதாவது தோசை, சாம்பார்லாம் வாங்கினாலும் அது சூடான சாம்பார்லாம் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதை சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு அப்புறம் ஏன் வியாதி வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ள நம்ம ரத்தத்தில் கலக்கும் போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருக்கிறதுலே சின்ன வந்துட்டு பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு பேர் வந்துட்டு கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இதை ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே நம்ம உள்ளுறுப்புகளை வந்துட்டு போய் டேமேஜ் பண்ணுறதுக்கு அங்கேயே தங்கிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களோட கல்லீரல், கிட்னி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. உங்களால் பிளாஸ்டிக்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் சுடுதண்ணியை பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றுறது, அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வந்துட்டு ஃபுட் வாங்கும்போது இந்த பிளாஸ்டிக் கவரில் வந்துட்டு ரேப் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரியான முட்டாள்தனமான விஷயங்களை மட்டும் எப்போவுமே செய்யாதீங்க. நீங்கள் உணவு ஏதாவது கடையிலேருந்து வாங்க போறீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணி தான் போயிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த கௌரவம்லாம் பார்க்காம வீட்டில் இருந்தே ஒரு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறது எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு சேஃபாக இருக்கும். தண்ணி வந்துட்டு எப்போவுமே ஸ்டீல் பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் குடிங்க. நமக்கே தெரியும் நம்ம உலகம் வந்துட்டு எந்த அளவுக்கு பொல்யூஷன் நோக்கி போயிட்டு இருக்குன்னு. ஸோ நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கும் இந்த கெமிக்கல்ஸுக்குமான கான்டாக்டை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வர வியாதிகளோட எண்ணிக்கையை கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தயவு செஞ்சு கவனக்குறைவாக இருக்காதீங்க. நன்றி.